மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் தௌசண்ட் ஒன் பீட்டோட 11th பார்ட் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இதுக்கு வாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மங்களகரமாக ஸ்கெட்சப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, லோவர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 3 டூலாக எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிவைட் செலக்டட் ஃபேஸ் இன்டு பேனல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் ஒரு 5 மீட்டருக்கு 5 மீட்டர் ஒரு ஸ்கொயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் வியூவில் வச்சு ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனல் டிவைடர் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது என்ன அப்படின்ட்டு. இங்கே டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? டின்னு என்ன? டெப்த்து, விட்த்து. இது விட்த்து 3, இது டெப்த்து 2, விட்த்து 2. உங்கள் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கட்டும். எவ்வளோ ரோ வேணும்? நான் வந்து ஒரு 4 ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ 4 ரோ கொடுத்தீங்கன்னா ஸோ 4 இன்டு 15 அந்த ரேஞ்சுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிரும். நீங்கள் கொடுக்குற டைமென்ஷனுக்கும் இங்கே கொடுக்குற டைமென்ஷனுக்கும் இங்கே கொடுக்குற நம்பர்ஸ் ஆஃப் ரோவுக்கும் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ வேணும்? இதுக்கு நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் பேனல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேனல் கிரியேட் ஆகிரும். பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்காக செலக்ட் பண்ணி நீங்கள் இனி என்ன பண்ணலாம், கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் மெட்டீரியல் ஈஸியாகவே கொடுத்து ஒரு விண்டோக்கு உண்டான ஃப்ரேமை கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிட்டு அடுத்த டாப்பிக்காக இருக்கிற கிரில்ஸ் அண்ட் கிரேட்டிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை கிரியேட் பண்ணுறது முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். இதை வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு 2ஆக கட் பண்ணுறேன். ஒரு ஆர்க்கு போட்டாலும் சரி தான், தேவையில்லை. இது டிலீட் பண்ணிடுறேன். லைஃப்லையும் தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல நிலைமையில வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பனிங் வித் டபிள்யூ இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்களேன். ஓப்பனிங் வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும், காலம் ஸ்பேஸிங் எவ்வளோ வேணும், அந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு 15 ஆகும், இதே ஒரு 15 ஆகும். ரோ ஸ்பேஸிங் இது அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் ஆஃப் ஓப்பனிங் இது வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் திக்னஸ் இப்போ இது பிளைனாக தானே கொடுத்துருக்கோம், அதோட திக்னஸ் 15 வேணும். இது மிடில்ல வேணுமா, ஃப்ரண்ட்ல வேணுமா, பேக்ல வேணுமா? நீங்கள் மிடில்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த 15ல் 7.5 இங்கேயும் 7.5 அங்கேயும் வரும். ஃப்ரண்டில் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்த 15 எல்லாமே முன்னாடி வரும். பேக்கில் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி போகும். கிரியேட் ஓப்பனிங் கொடுத்து இந்த ஃபேஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நாம் கொடுத்த ஸ்பேஸிங், நாம் கொடுத்த வேல்யூ, நாம் கொடுத்த ஆங்கிளில் நமக்கு கரெக்டான ஒரு கிரில் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே செட்டப் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதிலே நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டப் ப்ரொஃபைலை எடுத்து கீழே ஒரு ஆர்க் போட்டிருந்தோம், அந்த ஆர்க்கு மேலே கிளிக் பண்ணி
அப்படியே இந்த ஃபேஸ்ல ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணாலே போதும். நாம குடுத்த வேல்யூக்கு ஏத்த மாரி அந்த ஆர்க்கே டிசைன் ஆயிரும். அது ஆர்க்கா இருக்கலாம், பாலிகானா கூட இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு பாலிகான் போடட்டுமா? ஸோ ஒரு பாலிகான ஒண்ணு ஜஸ்ட் எடுத்து இந்த மாரி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு, இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், அத ஜஸ்ட் செலக்ட் பண்ணி, செட்டப் ப்ரொஃபைல் எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி, இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, நமக்கு ஏத்த டூல் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? ஈஸியாவே கிடைச்சிரும். சப்போஸ் நான் ஆஃப்செட் எடுத்து என்ன பண்ண போறேன், ஒரு ½ ஃபீட்டுக்கு விட்டுக்கிறேன். விட்டுக்கிட்டு, இப்ப என்ன பண்ண போறேன், அதே செட்டப் ப்ரொஃபைல் எடுத்து, இங்க ஒரு கிளிக் பண்ணி இங்க அடிச்சேன் அப்புட்ன்னா, அந்த ஆர்க்கு உள்ளாடி மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாவே அந்த டிசைன் வந்து வந்துரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட்ல பண்ணணுமோ, அந்த மெத்தட்ல தாராளமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்ல. டிலீட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, லோயர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸ்டீரியர், இன்டீரியர் டிசைன் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டூல் இது. சரியா? லோயர்ஸ் இது. ஸோ இதுக்கு லோயர் டைப் இருக்கு. ஸோ இதுல 5 டைப் இருக்குன்னு நெனைக்கிறேன். 5 தான? ஆமா. 5, 6 டைப் இருக்கு. உங்களுக்கு எந்த டைப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த டைப் எடுத்துக்கிறேன்னா, இந்த டைப் எடுத்துக்கிறேனே. இல்ல. இது இது நல்லா இருக்கு. இல்ல. இதே எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஸோ அதோட டெப்த் எவ்வளோ வேணும்? டெப்த் 15 குடுத்துருக்கு. ஸோ 15 வச்சுக்கிறேன். லோவர் ஸ்பேசிங் எவ்வளோ வேணும்? லோவரோட ஆங்கிள் எவ்வளோ வேணும்? பி. பி எங்க இருக்கு? இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இதான் ஆங்கிள். ஆங்கிள் வந்து ஒரு 10 டிகிரி அந்த மாரி குடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமா குடுக்க வேண்டாம். 10 டிகிரி குடுத்துக்கிறேன். இனி அந்த லோவரோட திக்னஸ். திக்னஸ் அப்படிங்கிறது எஃப்ல இருக்கு. எஃப் எங்க இருக்கு? இங்க எங்கேயாச்சும் இருக்கு. இந்தா இருக்கு. ஸோ இந்த எஃப் இல்ல டி. இந்தா இருக்கு. டி. ஸோ அந்த டீக்கு வந்து எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கலாம். அதே மாரி லோ லோவர் ஆங்கிள், லோவர் ஸ்பேசிங் இருக்கு. லோவர் ஆங்கிள் 2 இருக்குது. இது லோவர் ஆங்கிள் ஏ. ஏ அப்படிங்கிறது இங்க இருக்கு. அந்த சைடு எவ்வளோ ஆங்கிள்ல வேணுமோ, அத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி பொசிஷன், இன் பிட்வீன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்ல வச்சு கிரியேட் லோவர்ஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்க எடுத்து இங்க ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதுங்க. பார்த்தீங்களா? வந்துருச்சு. நாம குடுத்த அந்த 10 டிகிரி அழகா ரொட்டேட் ஆகி கிடைக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் எனக்கு வந்து ரொட்டேட் பண்ண வேணாம் அப்படின்னா கூட, இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இத கிளிக் பண்ணி, இத வந்து 0வா குடுத்துக்கிறேன். இதையும் வந்து 0வா குடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஆங்கிள் இருக்கட்டும். இத 0வா குடுத்துக்கிறேன். சரியா? ஏய 0வா குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு, இப்போ கிரியேட் லோவர்ஸ் எடுத்து குடுத்துட்டீங்கன்னா, அழகா வந்துரும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், அழகான லோவர்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி, உங்க இன்டீரியர டெக்கரேட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட்னா, நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த டவுட்ட ஃப்ரீயாவே கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும் பட்சத்தில், நெக்ஸ்ட் வர 30 இயர்ஸ் நீங்க வந்து நல்ல ஒரு டிசைனரா நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு, உங்க லைஃப்ல நெறைய ஏர்ன் பண்ணலாம். இப்ப இருக்கிற பொசிஷன விட நீங்க அதிகம் இதுக்கு மேலயும் போகுறதுக்கு, கண்டிப்பா நம்ம ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ் ஆகும். சர்டிஃபிகேட்டும் குடுத்துரும். என்சிவிடி சர்டிஃபிகேட். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மகிட்ட படிக்கிறாங்க. பேட்ச் முடிய போகுது. உங்களுக்கும் படிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும் அப்புட்ன்னா, கண்டிப்பா வாங்க. வந்தா போதாது, நல்லா படிக்கணும். சார் குடுக்குற அசைன்மென்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணும் பட்சத்தில், நீங்க கண்டிப்பா படிச்சு முடிச்ச உடனே நல்ல ஒரு ரிசல்ட்ட நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன். அண்ட் நல்லா இருங்க. தேங்க் யூ.